போன சீசன்ல இருந்து நான் தான் ஃபார்ம்ல இருக்கேன், அதனால நான் அடிக்கிறேன். நீ போன சீசன்ல வேணா ஃபார்ம்ல இருக்கலாம், எந்த சீசன்ல நான் தான் ஃபார்ம்ல இருக்கிறேன், நான் தான் அடிப்பேன். கொஞ்சம் அமைதியா இரு, நான் 2 4 அடிக்கிறேன். அப்போ பாஸ் நான் கூட ஒரு 2 4 அடிக்கிறேன் பாஸ். அப்படியா? ஈரா, நான் இப்பயே அவுட் ஆகிட்டு வெளில போறேன். அப்ப நான் மட்டும் ஒப்புக்கு சாப்பியா, நாங்களும் அவுட் ஆகும். அவுட் இந்தியாவோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நான் அவுட் ஆகுறேன்டா. இந்தியாவோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நீங்க அவுட் ஆகும்போது ஆஸ்திரேலியாவோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நாங்க அவுட் ஆகக்கூடாதா? உலகின் தலை சிறந்த சொல் அவுட். எப்படி பஞ்சாபுக்கு போன சீசன்ல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா மேட்சும் நான் மட்டும் தான் அடிக்கிறேன். அப்படிப்பட்ட நானே அவுட் ஆகுறேன். நீங்களே அவுட் ஆகும்போது எந்த மேட்ச் அடிக்கிறது? நான் மட்டும் அவுட் நானே அடிக்காம அவுட் ஆகுறேன். பேட்டிங் ஆல்ரவுண்டர் நீங்களே அவுட் ஆகும்போது பவுலிங் போடுற நான் ஏங்க இருக்கணும்? நான் அவுட் ஆகுறேன். அர்ஜுன்தா நான் கூட சூப்பரா ஆடிட்டு இருக்கேன்ல. என்னடா விளையாண்டுருக்கீங்க? அது அவுட் ஆயிட்டு போறீங்க, என்னடா பண்றீங்க? நீங்க போட்டு கொடுத்தீங்களா பிளான், அதுபடிதான் நாங்க ஆடிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொன்னீங்க? நல்லா போட்டி போட்டு விளையாடணும்னு சொன்னீங்கல்ல. ஓப்பனிங்ல இருக்கவ 6 4 அடிச்சா, அவளுக்கு ஆப்போசிட்ல இருக்கவ போட்டி போட்டு அவளு 6 4 அடிச்சா. அடுத்து வந்தவள அவுட் ஆனா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவ போட்டி போட்டு அவ அவுட் ஆக ஆரம்பிச்சா. நீங்க சொன்ன மாதிரி நாங்க கரெக்ட்டா போட்டி போட்டு ஆடவா? கரெக்ட்டா போச்சு. நான் போட்டி போட்டு ஆட சொன்னது எதிர் டீமை போட்டி போட்டு ஆடுங்கடான்னு. நீங்க உள் டீம்லயே போட்டி போட்டு நீங்களே அவுட் ஆகி எல்லாம் போயிட்டீங்களா? என்னடா அப்படி பண்றீங்க? டேய் கேகேஆர் சொல்லுங்களா? நான் சொல்லுங்க நடக்க போற மேட்ச் இருக்குல, அதான நமக்கு முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச்ல மட்டும் நம்ம சீக்கிரம் ஜெயிச்சிட்டேன்னு வெச்சுக்கோங்க, பாயிண்ட் டேபிள்ல மேல போயிடலாம். அப்படியா? அப்ப தோத்துட்டோம்னா பாயிண்ட் டேபிள்ல கீழ வந்துரும்ல. ஏன்டா வந்து பேசுறா? இவரு அடிக்க வேண்டிய டார்கெட்டே வெறும் 111 தான். நம்ம டீம்ல இருக்க எல்லாரும் ஆளுக்கு 12 ரன் எடுத்தா போதும், 120 வந்துரும். அவனுங்களை பார்த்து நம்ம கேவலமா சிரிக்கலாம். நம்ம என்ஜாய் பண்ணலாம்ல. போன வருஷம் நம்ம 260 ரன் எடுத்தோம். அந்த ரன் அந்த பஞ்சாப் பசங்க சேஸ் பண்ணி ஹையஸ்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டானுங்க. ஆமா, நம்ம என்ன பண்றோம்? அந்த 111 அடிக்காம எல்லாரும் அவுட் ஆகி நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்றோம். கப் அடிச்சு கொடுத்தாங்க ஸ்ரேயஸ் ஐயர். அவன் நம்ம டீம் விட்டு வெளில அனுப்பிட்டு நம்ம மேல அவன் கடுப்புல இருக்கான். அதனால நம்ம என்ன பண்றோம்? இந்த சீசன் நம்ம தோத்து கப் எடுத்து அவன் கைக்கு கொடுத்துருவான். ஈக்குவலா நீங்க இருக்கீங்க ஏண்டா கஷ்டப்பட்டு பிளான் பண்ணிட்டு வரேன். நீங்க என்னன்னா எப்ப பார்த்தாலும் தோத்துருவோம் நீங்க ஒரு வாரத்துக்காவது ஜெயிச்சிருவோம் சொல்லுங்கடா. என்ன ஜெயிச்சிருவோம் சொல்லணும் அவ்வளவுதானே. சரி பஞ்சாப் ஜெயிச்சு போறாங்க. அவன் கணக்கு உண்டு. நான் சொல்றேன் பாரு, நம்ம தான் ஜெயிக்கிறோம். சூப்பரா கொடுப்பியா? மேட்ச் இல்லையா? டாஸ் இல்ல. டாஸ்ல நம்ம ஜெயிப்போம், மேட்ச்ல அவங்க ஜெயிட்டோம், ஈக்குவலா போயிடும்ல. அவ்வளவுதான். நீங்க தைரியமா இருங்க. மேட்ச் நீங்க தோக்குறோம் ஜெயிக்கிறோம், அவ்வளவுதான். தோத்து ஜாலியா இருக்க வச்சுக்கிட்டு இவனுக்கு கிடைக்கும், நம்ம கண்டிப்பா தோத்துறோம். என்னடா இவனுக்கு கூட சேர்ந்து நானும் இப்படி பேச ஆரம்பிச்சேன். நம்ம ஜெயிக்கணும்டா, கண்டிப்பா ஜெயிக்கணும்டா. இந்த பேப்பர்ல 6 கேகேஆர் பிளேயர் பேர் இருக்கு. இவனுக்கு விக்கெட்டை கொண்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றான். ஜி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா, இந்த 6 பேரை ரீடைன் பண்றதுக்காக தான் என்ன டீம் விட்டு தூக்கி வெளில போட்டானுங்க. அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடுவோம். இந்த மேட்ச் நம்மளோட ரன் எவ்வளோ? 111 நெல்சன். ஏன்டா 111 நெல்சன்னா அப்ப 222 லோகேஷ் கனகராஜ். ஏன்டா இப்படி மூட நம்பிக்கையில முழுகி கிடக்குறீங்க? ஒழுங்கா பந்து போறான் வாடா. என்னடா இது? டாஸ் போடும்போது ஒரு மத்த பொம்மை தானே? ஆமா அதான்ப்பா. என்னடா இது கிக்ல உள்ள விடுறீங்க? நீ என்ன பண்ற? ஒரு பந்து போட்டு ஒரு 4 பேரை முடிச்சு விட்டுற. யோ நான் ஃபார்ம்லயே இல்லையா, என்ன எதுக்கே போட சொல்ற? இங்க பாரு, இப்ப நீ பந்து போட்டினா வச்சுக்க, டேய் மச்சான் இவன் உப்மா பவுலர் அடிக்கலாம்டா டியர் வியூவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அடிப்பா. நம்ம எல்லாரும் கேட்ச் பிடிச்சு அவுட் ஆகிடலாம். ஓஹோ சூப்பர். தேங்க்யூ. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு என் மூஞ்சிலே முடிக்காத, எங்கயாச்சும் ஓடி போயிடு. நான் போய் பானிபூரி சாப்பிடுறேன். ஓ ஏய் யான்சனே, இங்க வாடா மச்சான். என்னது கூப்பிட்டீங்க? இந்த பந்து பிடி. இது எதுக்கு நான் பிடிக்கணும்? அவனுங்க வருவானுங்க, போட்டு விட்டுரு. என்ன போட்டு விட்டுரு?
பந்த போட்டு விடுறா. வர சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ பந்து போடுறியோ இல்லையோ, சும்மா போயிட்டு அப்படி முறைச்சிட்டு நிப்பல்ல, அந்த மாதிரியே போய் அவன்கிட்ட நீ முறைச்சினாச்சிங்க, கடுப்பாயி அவனே அவுட் ஆயிடும். ஒரு 3 விக்கெட் கிடைக்கும். இப்ப பாருங்க சொல்லிட்டீங்கல்ல. அடுத்து என்ன பண்ண சொல்லுங்க. ஏன்டா என்ன பார்த்து முறைக்கிற? போடா, வெளில போடா, போடா. சவுத் ஆப்பிரிக்கா லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் வந்ததும் என்ன எல்லாம் மறந்துட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்லடா. விடுங்க. இப்ப என்னடா உனக்கு? நீ பந்து போட்டு விக்கெட் எடுக்கணும், அவ்வளவுதானடா. தம்பி இங்க வாடா. எதுக்குற பந்து? அப்படியே முடிச்சு விட்டுரு. போடுறா ஒரு எல் ஒண்ணு. போதுமா? ஒரு விக்கெட். சந்தோஷமா? தேங்க்ஸ்பா. அப்புறம் இந்த மேக்ஸ்வெல் இருக்கான்ல, ஆமாமா. அவன் இந்த பக்கம் வர வேணாம்னு சொல்லு. கொலகான்ல இருக்கான். 2 சீசன் அடிக்க மாட்டான்டா. அதுக்கே என்ன அடிக்கிற?